என்ன நீயா நானா நிகழ்ச்சி பற்றின அந்த ட்ரால் வீடியோஸ்லாம் எல்லாரும் பார்த்துட்டீங்களா? இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள், விமர்சன வீடியோக்கள், மீம் கண்டென்ட் இப்படின்னு எக்கச்சக்கமாக ஆன்லைனில் தொடர்ச்சியாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரால் வீடியோக்களை பார்த்து சில பேருக்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்திருக்கலாம், சில பேர் உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனையை நம்ம இன்னும் சரியா தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியில விவாதிக்கப்பட்ட விஷயங்கள், இந்த நிகழ்ச்சியில விவாதிக்கப்படாத, விவாதத்துக்கு உள்ள வராத விஷயங்கள், இது ரெண்டுத்தையுமே தொகுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு நீயானா நிகழ்ச்சி மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில விவாதிக்க வேண்டிய அளவுக்கு நாய்கள் பிரச்சனை, தெரு நாய்கள் பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையா, உண்மையிலேயே அது அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படிங்கிற கேள்வி எழலாம். இதுக்கான டேட்டாவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, போன வருஷம் 2024 மட்டும் பார்த்தோம்னா இந்தியாவில் 37 லட்சம் பேர் நாய்க்கடிக்கு உள்ளாகி இருக்காங்க. நாய்கள் பிரச்சனை அப்படிங்கிறது 37 லட்சம் பேரை இந்த நாட்டில் பாதிக்கக்கூடிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. அப்படிங்கிறதுனால இது நிச்சயமா விவாதத்துக்கு உள்ளாக வேண்டிய ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. சரிப்பா, நாய் தானே கடிச்சுது, கடிச்சா கடிச்சிட்டு போட்டோம், நம்மளை கொசு கடிக்குது, எறும்பு கடிக்குது, ஏதோ கடிக்குது, நாயும் ஒரு கடிக்குது, கடிச்சிட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்னா நாய்க்கடியினால ரேபிஸ் வைரஸ் தாக்குதலுக்கு மனிதர்கள் உள்ளாக்கப்படுகிறார்கள். இந்த ரேபிஸ் அப்படிங்கிறது எவ்வளவு கொடூரமான ஒரு நோய் அப்படின்னா, இந்த நோய்க்கு உலகத்துல மருந்தே கிடையாது. மருந்தே கிடையாது அப்படிங்கிறத தாண்டி இந்த நோய் உங்கள் உடம்பை தாக்கிடுச்சு அப்படின்னா உங்களால 2-3 நாட்கள் அல்லது ஒரு வாரத்துக்கு மேல உயிர் வாழ முடியாது. 100% டெத். அதனாலதான் இந்த ரேபிஸ் அப்படிங்கிறது உலகம் முழுக்கவே பெருமளவுல பரபரப்பா விவாதிக்கப்படுற ஒரு டாபிக்கா இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா உலகத்திலேயே ரேபிஸ் நோயால அதிகமா இறக்குறவர்கள், அதிகமா பாதிக்கப்படுறவர்கள் உள்ள நாடு எதுனா இந்தியா. WHO அவங்களுடைய சர்வே படி பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 20,000 பேர் ரேபிஸ் நோயால் இறக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம கவர்மெண்டோட கணக்கு பார்த்தீங்கன்னா 50-40 இப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரேபிஸ் மரணங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அண்டர் ரிப்போர்ட் செய்யப்படுவது இந்தியாவில் தான் அப்படிங்கிறதும் பல நிறுவனங்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. அதனால ரேபிஸ் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 10 பேரையோ 20 பேரையோ 50 பேரையோ மட்டுமே பாதிக்கப்படுற விஷயங்கள் கிடையாது. சரி, WHO தகவல் ஒரு புறம் வச்சுக்கிட்டோம்னா கூட இந்தியாவினுடைய ICMRல இருக்கக்கூடிய சிலர் செய்த ஆய்வு, அவங்க செய்த ஆய்வு முடிவில் பார்த்தோம்னா வருடத்திற்கு 5700 பேர் இந்தியாவில் ரேபிஸால் பாதிக்கப்பட்டு இறக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் 2005 எடுத்த ஒரு ஆய்வை எடுத்து பார்த்தோம்னா 12,700 பேர் ரேபிஸால இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ டேட்டா என்னவா இருந்ததுன்னா வெறும் 259 அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. 259 எங்க இருக்கு, 12,700 எங்க இருக்கு? அப்ப எந்த அளவுக்கு அண்டர் ரிப்போர்ட் செய்யப்படுகிறது ரேபிஸ் மரணங்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ரேபிஸ் மரணங்கள் இந்த அளவுக்கு அண்டர் ரிப்போர்ட் பண்ணப்படுறதால தான் ரேபிஸை பத்தின விழிப்புணர்வும் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இங்கே இருக்குது. அதனால தான் நாய்களை பற்றி பேசுறது அப்படிங்கிறத நம்ம என்னையா இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, நாய்களை பற்றி போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. ஆனால் உண்மையிலேயே வருடத்திற்கு 10,000 பேர், 12,000 பேர், WHO கணக்கின்படி பார்த்தா 20,000 பேர் வரை மரணங்களை சந்திக்கிற ஒரு நோயை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வில் வைக்கப்பட்டதில் ஒரு முக்கியமான வாதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தெருநாய் அப்படிங்கிற சொற்றொடரை ஒருத்தர் கேள்விக்குள்ளாக்கி இருந்தார். அதாவது ஸ்ட்ரீட் டாக்ஸ், தெருநாய் அப்படின்னு சொல்றது மூலமா அந்த தெருக்களுக்கான அத்தாரிட்டியை, ஓனர்ஷிப் அந்த நாய்களுக்கு இருக்கு, அதுக்கான உரிமை அந்த நாய்களுக்கு உரியது அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ள தொடர்ச்சியா விதைக்கப்படுது. ஆனா தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் அப்படிங்கிறது கைவிடப்பட்ட ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட வேண்டியிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஒருத்தர் முன் வச்சிருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாதம். ஏன்னா ஒரு மாடு ரோட்ல சுத்திட்டு இருந்தா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரீட் கவுன்னு சொல்ல மாட்டோம், ஸ்ட்ரே கவுன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி நாய்களும் பார்த்தோம்னா தெருவில் சுத்தி கொண்டு இருக்கிற நாய்கள் பார்த்தோம்னா அந்த நாய் ஒருத்தர் கடிச்சா அதுக்கு யாரும் அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறது இல்லை. அந்த நாயோடைய கழிவுகள் இருக்குல்ல, அந்த கழிவுகளுக்கும் யாரும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க போறது இல்லை. அப்ப யாரும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காத ரோட்ல சுத்தி திரிகிற அந்த நாய்கள் பார்த்தோம்னா ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படிங்கிற வரையறைக்குள்ள தான் வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த நாய்களை பத்தி விவாதிக்கிற பலரும் அவங்க முன்வைக்கிற வாதம் என்ன அப்படின்னா, பொத்தாம் பொதுவாக வைக்கிறது சில
வாதங்கள் பார்த்தோம்னா, நாய்களும் ஒரு உயிர் தானே, மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் உரிமை இருக்குதா, நாய்களும் மனிதர்கள் மாதிரி ஒரு உயிர் தானே அப்படிங்கிறது தான் அவங்க பெரும்பாலும் வைக்கக்கூடிய வாதம். சரி, நமக்கு இன்னொரு கேள்வி வருது. நாய்களும் ஒரு உயிர் தானே அப்படிங்கிற வாதத்தை சரி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, நாம் தினசரி நம்மளுடைய உணவுல எடுத்துக்கிற கோழி, சிக்கனா இருக்கலாம், மட்டனா இருக்கலாம், இல்ல பீஃபா இருக்கலாம், கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் கூட உயிர்கள் தானே, மனிதர்களுக்கு இணையா இந்த உயிர்களும் மதிக்கப்படணும்ல, இதை எப்படி நம்ம கொன்னு சாப்பிடுறது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டாக் லவர்ஸா போராடுறவங்க KFC கடைக்கு முன்னாடி போய் இது வரைக்கும் போராட்டம் நடத்தியதாகவோ, இல்ல KFC மாதிரி கடைகளையோ, இல்ல பெரிய பெரிய பிரியாணி செயின்ஸ் கடைகள் இருக்குல்ல, இந்த கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லியோ போராட்டம் நடத்தினதா நம்ம பார்த்துருக்கோமா? இப்போ மாறலாக நாய்களும் மனிதர்களை போன்ற உயிர் தானே அப்படிங்கிற வாதத்தை நீங்க வைப்பீங்க அப்படின்னா, கோழி, மாடு, ஆடு எல்லாமே மனிதர்களை மாதிரி ஒரு உயிர் தானே, அப்போ அதனால யாருமே சிக்கன் சாப்பிடக்கூடாது, மட்டன் சாப்பிடக்கூடாது, பீப் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அதை பெரும்பான்மை மக்கள் ஏத்துக்குவாங்களா? இல்ல அது சரியான வாதமாக தான் இருக்குமா? இந்தியா மாதிரி ஊட்டச்சத்துக்கு அசைவ உணவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பற்றாக்குறையால பெரும்பான்மையான மக்கள், குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய இந்தியா மாதிரியான வளரும் நாடுகளில், ஏழை நாட்டில் நீங்க அசைவ உணவே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அது சரியான முடிவா இருக்குமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அடுத்ததா இன்னொரு வாதம் என்ன மாதிரி வைக்கப்படுது அப்படின்னா, நாய் அப்படிங்கிறது காட்டில இருந்து மனிதர்களால் டொமஸ்டிகேட் செய்யப்பட்ட ஒரு உயிரினம். அதை மனிதன் தன்னுடைய தேவைக்காக இங்க கொண்டு வந்தான். அப்ப அதற்கு பொறுப்பாளியா ஆக வேண்டியது மனிதன் தான். அவன் வேணுங்கிற போது யூஸ் பண்ணிக்கிட்டு இப்ப எப்படி நாய்கள் வேணான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது இன்னொரு வாதம். இப்ப நம்ம அதே வாதத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா கூட, நாய் மட்டுமே டொமஸ்டிகேட் பண்ணப்பட்ட விலங்கு கிடையாது. ஆடு, மாடு இதெல்லாம் கூட மனிதன் தன்னுடைய தேவைக்காக காட்டிலிருந்து டொமஸ்டிகேட் பண்ணி கொண்டு வந்த உயிரினங்கள் தான். அப்ப தன்னுடைய தேவைக்காக மனிதன் ஆட்டையும் மாட்டையும் காட்டிலிருந்து கூப்பிட்டு வந்தான். இப்போ தனக்கு ஒரு தேவை வருதுன்னு இன்னொரு தேவை வரும்போது, ஊட்டச்சத்து குறித்த தேவை வரும்போது அதையே அடிச்சு கொன்னு சாப்பிடலாமா? அதையே ஸ்லாட்டர் ஹவுஸ் வச்சு கொலை பண்ணலாமா அப்படின்னு கேள்வி எழுப்ப முடியுமா? அப்ப ஆட்டுக்கும் கோழிக்கும் மாட்டுக்கும் இல்லாத கருணை நாய்க்கு மட்டும் எப்படி வர முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ இத்தனைக்கும் இங்க நாய்களை யாரும் அடித்து கொல்லணும் அப்படின்னு சொல்லலை. இங்க இருக்கக்கூடிய தெருக்கள் நாய்களுக்கான இடமா இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு மாநகரத்தினுடைய தெருக்கள் அப்படிங்கிறது மனிதர்கள் சுதந்திரமாக இங்க நடந்துட்டு போயிட்டு வர முடிஞ்சாதான் இந்த நகரம் ஒரு சேஃபான நகரமா இருக்க முடியும், அதனுடைய வளர்ச்சி விகிதம் அதிகரிக்க முடியும். இப்படி பல ஃபேக்டர் இருக்கு. அப்ப தெருக்கள் நாய்களுக்கான இடம் கிடையாது. அது ஒன்று ஷெல்டர்ல இருக்கணும், இல்லையா வீட்டில் வச்சு வளர்க்கணும். அப்ப அந்த நாய்களுக்கு யாராவது அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். ஷெல்டர்ல இருந்தா அரசாங்கம் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கும், வீட்டில் இருந்தா அந்த ஓனர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அப்ப தெருக்கல்ல இருக்கக்கூடிய நாய்க்கு யாருமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க பெரிய சிக்கல். இன்னொரு பக்கம் நாய்களை ஷெல்டர்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நாயெல்லாம் கொன்னுடுவாங்க அப்படிங்கிற பெரிய பதட்டம் எதற்காக வருது அப்படின்னு புரியல நமக்கு. இப்ப நாய்கள் ஒருவேளை அழியும் நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்களா, அதாவது யானை மாதிரியோ, புலி மாதிரியோ, இல்ல மற்ற அரிதான விலங்குகள் மாதிரியோ அழியும் நிலையில் இருக்கக்கூடிய விலங்குகளா இருந்தா கூட நாய்கள் எல்லாம் அரசாங்கம் பிடிச்சிட்டு போகுது அப்படின்னு பதட்டப்படுறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா இங்க ஆப்போசிட்டா நாய்கள் எப்படி இருக்குன்னா, கட்டுப்பாடே இல்லாம அதீதமா வளரக்கூடிய ஒரு இனமா நாய்கள் இருக்கு. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, கோழி, ஆடெல்லாம் ட்ரெடிஷ்னலாகவே உணவுப் பொருளாக இருக்குது. இதோட கொண்டு போய் நீங்கள் நாய்களை எப்படி ஒப்பிட முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, கோழியும் ஆடும் எப்படி யூனிவர்சல் உணவுப் பொருளாக இருக்கோ அதே மாதிரி டாக் மீட் அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட் மாநிலங்களில், வடகிழக்கு மாநிலங்களில் பல பழங்குடி மக்களுக்கு இந்த டாக் மீட் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் உணவுப் பொருளாக அவங்களுக்கு இருக்குது. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நாய் உணவு அப்படிங்கிறது அவங்களுடைய உணவோட ஒரு பார்ட் மட்டும் கிடையாது, அதை அவங்களுடைய கலாச்சார அடையாளமாக பார்க்குறவங்க. நாய் சாப்பிட்றத, டாக் மீட் சாப்பிட்றத கலாச்சார அடையாளமாக பார்க்கக்கூடிய பழங்குடி மக்கள் பலர் இருக்காங்க. இது தொடர்பாக பார்த்தோம்னா, நாகாலாந்தில் டாக் மீட்டை அந்த கவர்மெண்ட் பேன் பண்ணப்ப அதற்கு எதிர்ப்புகள்லாம் அங்கே எழுந்துச்சு. அப்போ எதுக்காக இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கோழியிடமிருந்தோ ஆட்டிடமிருந்தோ நாய்கள் எந்த வகையிலும் வேறுபட்டது இல்லை. செலக்டிவாக நம்ம இதுக்கு ஒரு பார்வை, இதுக்கு ஒரு பார்வைன்னு வச்சிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இந்த பிரச்சனை, தெருநாய்களுடைய பிரச்சனை இருக்குல்ல, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது
நடக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 2019 கடைசியாக எடுத்த அந்த லைவ் ஸ்டாக் கால்குலேஷன் படி பார்த்தோம்னா 4,40,000 தெருநாய்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சென்னையில் மட்டுமே இது 2024 ஒரு நிறுவனம் எடுத்த கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுப்பின்படி சென்னையில் மட்டுமே பார்த்தோம்னா 1,80,000 தெருநாய்கள் இருக்குது சென்னையில் மட்டும். அப்போ இந்த நாய்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷனாக என்னென்னலாம் முன்வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா நாய்களுக்கும் ரேபிஸ் வேக்சினேஷன் போடணும், ஸ்ட்ரே டாக்ஸுக்கெல்லாம் தடுப்பூசி போடணும், அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு ஏபிசின்னு சொல்லக்கூடிய இந்த கருத்தடை பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தோம்னா நியானானா நிகழ்ச்சியில் நடந்துக்கிட்ட டாக் லவர்ஸுமே ஏற்றுக்கிற மனநிலையில தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க ஸ்ட்ரிக்டாக முன்வைக்கக்கூடியது ஷெல்டருக்கு மட்டும் கொண்டு போகவே கூடாது, நாய் அந்த தெருவில் மட்டும்தான் இருக்கணும், நாய்க்கு அந்த தெரு உரிமைப்பட்ட தெரு அப்படிங்கிற இடத்துலயே நின்று இருந்தாங்க. சரி, இப்போ இந்த பர்த் கண்ட்ரோல் ப்ராசஸ்க்கு வருவோம். அதில் என்ன பிராக்டிக்கல் சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதில் ஊழல் நடந்திருக்கு, அரசாங்கம் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அரசாங்கத்தினுடைய கொள்கை ஃபெயிலியர் ஆயிருக்கு, இதெல்லாமே உண்மைதான். இதை தவிர்த்துட்டு அதில் இன்னொரு பார்வை இருக்கு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சென்னையில் 1.8 லட்சம் ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்குன்னு. இதில் ஒவ்வொரு பெண் நாயுமே பார்த்தோம்னா வருஷத்துக்கு 6லேருந்து 12 குட்டிகள் வந்து போடும். அப்போ இந்த எல்லா ஸ்ட்ரே டாக்ஸுக்கும் ஒரே வருஷத்தில் இந்த கருத்தடை சிகிச்சையை பண்ணி முடிக்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி ஒரு ஸ்டேட்டுக்கிட்ட இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. இந்த ரேபிஸ் வேக்சின் போடுறது இருக்குல்ல, அந்த வேக்சின் போடுற ப்ராசஸையே ஒரு நாளைக்கு 100 நாய் அப்படிங்கிற விகிதத்தில் தான் அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கருத்தடையை எடுத்துக்கிட்டோம்னா 2022 பார்த்தோம்னா 16,591 நாய்களுக்கு கருத்தடை பண்ணப்பட்டிருக்கு. 2023 14,885 நாய்களுக்கு பண்ணப்பட்டிருக்கு. 2024 14,678 நாய்களுக்கு பண்ணப்பட்டிருக்கு. 3 வருஷத்துல 46,000 நாய்களுக்கு பண்ணப்பட்டிருக்கு. ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 40 நாய். ஒரு நாளைக்கு 40 நாய்களுக்கு கருத்தடை ஆபரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் சென்னை மாதிரியான வளர்ச்சி அடைந்த சிட்டிலேயே இருக்கு. அப்போ 1,80,000 நாய்களை நம்ம ஒரே வருஷத்துலயோ இல்ல 2 வருஷத்துலயோ கருத்தடை பண்ணி முடிக்கிற அளவுக்கான ஃபெசிலிட்டிஸோ இல்ல அவ்வளோ வெட்டரினரி டாக்டர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், நர்ஸோ டாக்டர்ஸோ இந்த மாதிரியான ரிசோர்ஸ் இருக்கான்னு கேட்டா அதுவும் இல்லை. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 2023 இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ்ல ஒன்றிய அரசு சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அந்த மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த சர்ஜியன்ஸ் இருக்காங்கல்ல, இந்த பர்த் கண்ட்ரோல் ஆபரேஷன் நாய்களுக்கு பண்ணக்கூடிய சர்ஜியன்ஸ், அவங்க வந்து பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் இந்த சர்ஜியன்ஸா இருக்கணும், புதுசா ஒரு இடத்துல அவங்கள அப்பாயின்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு குறைந்தபட்சம் 2,000 நாய்களுக்கு ஆபரேஷன் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்தாங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, நாய்களை கருத்தடை பண்ற ப்ராஜெக்டை புதுசா ஒரு குழுவுக்கு அரசாங்கம் கொடுக்குது அப்படின்னா அந்த குழுவில் 2,000 நாய்களுக்கு மேல் சர்ஜரி பண்ண சர்ஜியன் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறையை கொண்டு வந்தாங்க. இந்த விதிமுறையால கேரளா அரசாங்கம் வேகமா முன்னெடுத்து கொண்டிருந்த அந்த பர்த் கண்ட்ரோல் ப்ராசஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பல செய்திகள் வெளிவந்திருக்கு. இதை கேரள அரசாங்கமே இதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ரூல்ஸ் வந்து எங்களால் நாங்கள் பண்ணிட்டு இருந்த நடைமுறையை பண்ண முடியாமல் தடுக்குது அப்படின்லாம் கேரள அரசாங்கமே சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஒரு மாஸ் டிரைவில் பர்த் கண்ட்ரோலை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லை. அதே மாதிரி அதற்கு பெரிய அளவில் பணத்தை அரசாங்கம் செலவிடணும். அந்த அளவுக்கு பணத்தை குறிப்பாக நாய்களுக்காக ஒரு அரசாங்கம் ஒரு வருஷத்தில் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இருக்கிற யதார்த்தம். அப்ப இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு வருஷத்துல 20,000 நாய்களுக்கு இங்க பண்ணப்படுது ஆபரேஷன் வச்சுங்களேன். அடுத்த வருஷம் மீதி 1,60,000 நாய் இருக்கு இல்லைங்களா, அந்த 1,60,000 நாய்கள்ல பெண் நாய்களோட எண்ணிக்கை 3ல் 1 பங்குன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 60,000 நாய் பெண் நாயின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட அது 6லேருந்து 12 குட்டியை புதுசா போட்டிருக்கும். அப்போ மறுபடியும் நாய்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்னொரு 50,000 60,000 அதிகரிக்கும். அப்ப நீங்க ஒவ்வொரு வருஷமும் 20,000 30,000 பண்ணிட்டே போனீங்கன்னா அடுத்தடுத்த ஆண்டுகளில் மீதி இருக்கக்கூடிய நாய்கள் அதிலிருந்து போடப்பட்ட குட்டிகள் பெருசாகி அது மீண்டும் பிரீடிங் பண்றது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்து இது வந்து பார்த்தோம்னா ஒரு சிக்கலான பிரச்சனையா தொடர்ந்துகிட்டே இருக்கும். ரேபிஸ் வேக்சினேஷன் எல்லா நாய்க்கும் போட்டா தீந்துருமா அப்படின்னு பார்த்தா ரேபிஸ் வேக்சினேஷனும் அந்த வேக்சினேஷனை வாங்கணும். அவ்வளோ மாசா வேக்சினேஷனை ஒரே டைம்ல வாங்க முடியாது. அதை வாங்கி அதோட எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு போட வைக்கணும். அவ்வளோ ரிசோர்ஸும் நம்ம கிட்ட கிடையாது. அப்படி எல்லாரையும் வச்சு நம்ம போட்டு முடிச்சோம் அப்படின்னா கூட புதிதாக பிறக்கிற குட்டிகள் இருக்குல்ல, அந்த குட்டிகளின் எண்ணிக்கை அடுத்தடுத்து பெருகிட்டே இருக்கும். இது மறுபடியும் வேக்சின் போடாத குட்டிகளுக்கு மறுபடியும் அந்த ரேபிஸ் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய பாதிப்புக்கு
வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே வேக்சின் போட்ட நாய்களுக்கும் பார்த்தோம்னா சில காலங்கள் கழிச்சு ரேபிஸ் வராமல் இருக்கணும்னா திருப்பி அதுக்கு பூஸ்டர் வேக்சின் போட்டுக்கிட்டே இருக்கணும். இதுவும் கண்டினியூவான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இந்த வகையில் பார்த்தோம்னா வேக்சின் போடுறது, நாய்களுக்கு வேக்சின் போடுறது அப்படிங்கிறதோ இல்லை அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படிங்கிற ப்ராசஸோ ரேபிஸை இல்லாமல் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால் அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. இது ரெண்டுமே பார்த்தோம்னா ரேபிஸ் ஒழிப்பு அப்படிங்கிற அரசாங்கத்தினுடைய முயற்சியில் ஒரு பார்ட், அவ்வளோதான். இது மட்டுமே ரேபிஸை முழுமையாக ஒழிக்கிறதுக்கான வழியாக இருக்காது. அடுத்ததான் நாய்களுக்கு மட்டும்தான் அரசாங்கம் செலவு பண்ணுதான்னு கேட்டால் 37 லட்சம் பேரை ஒரு வருஷத்துக்கு நாய் கடிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த 37 லட்சம் பேருக்கும் 4 டோஸ் ரேபிஸ் வேக்சினை அரசாங்கம் போடுது. அப்போ ஒரு டோஸ் அப்படிங்கிறது 350 ரூபா வரைக்கும் வருது. ஒரு நபருக்கு 1500 ரூபா அரசாங்கம் செலவு பண்ணுது. அப்போ இந்த 37 லட்சம் பேருக்கு 4 டோஸை போடுறதுக்கு வருஷத்துக்கு 555 கோடி ரூபாய் அரசாங்கம் செலவு பண்ணுது. அதே மாதிரி இந்த நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்களில் இந்த டீப் உண்டு இருந்தாலோ இல்லை முகத்துக்கு அருகில கடிகள் இருந்தாலோ சில அதிகமான காயங்கள் இருந்தாலோ பார்த்தோம்னா இந்த ரேபிஸ் வேக்சின் அப்படிங்கிறது முழுமையாக வேலை செய்யுமா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன கொடுக்க வேண்டிய தேவை இருக்குன்னா ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பாற்றல் மருந்தை கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மருந்தினுடைய விலை எடுத்துக்கிட்டோம்னா 5000 ரூபா வரைக்கும் வருது ஒரு டோஸ். அப்போ இது 4 டோஸ் கொடுக்கணும்னா ஒரு நபருக்கு 20,000 அரசாங்கம் செலவு பண்ணணும். இதை அரசாங்கம் செலவு பண்ணல அப்படின்னா அந்த கடிக்கப்பட்ட நபர் இறந்துருவார். அப்போ இது பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளில் இது அவைலபிளா இருக்குதா, கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் கொடுக்கப்படுறது இல்லை. யாருக்கெல்லாம் ரொம்ப டீப் உண்டா இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை கொடுக்கணும் அப்படின்னா இதில் 2-3% பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்களில் 2-3% பேருக்கு இந்த இம்யூனோகுளோபுலின் தேவைப்படுது அப்படிங்கிறத பல ஆய்வுகள் சொல்றாங்க. அப்போ 2-3% அப்படின்னு 37 லட்சத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1 லட்சம் பேர் அப்படின்னு வச்சுக்கோமே. 1 லட்சம் பேருக்கு 20,000 ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னா இன்னொரு 200 கோடி ரூபாய் நம்ம குறைந்த அளவில் வச்சுக்கிட்டோம்னா கூட. அப்போ முன்னாடி ஒரு 555 சொன்னோம், இப்போ ஒரு 200-755. இது இல்லாமல் நாய்களுக்கு இப்படி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கம் தொடர்ச்சியாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நாய்களால் வரக்கூடிய ரேபிஸ் தடுப்புக்கான நடவடிக்கை. இதை தாண்டி இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்னால ரோடு ஆக்சிடென்ட் நடக்கிறது அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம நைட்டில் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி நாய்கள் துரத்திட்டு வரும்போது பதட்டம் ஆகி ஒருத்தர் அதுங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமாக போகிறது, வளைச்சிட்டு போகிறது, இப்படி கீழே விழுந்து கால் உடையிறது, கை உடையிறது, இல்லை பள்ளம் இருந்தால் பள்ளத்தில் விழுந்து உயிரிழப்பு நடக்கிறது, இப்படி நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட். இன்னொன்று ஹைவேல திடீர்னு குறுக்கில் வரும்போது வண்டி ஓட்டுறவர் வளைக்க ட்ரை பண்ணி அதில் நடக்கிற ஆக்சிடென்ட், இப்படி பல வகையான ஆக்சிடென்ட் நாய்களால் ஏற்படுது. அப்போ இந்தியா முழுக்க ஸ்ட்ரே கேட்டில்னு சொல்லக்கூடிய கைவிடப்பட்ட மாடுகள் ரோட்ல அலையறதுனாலையும் தெருக்களில் சுத்துறதுனாலையும் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் இருக்குல்ல, இது மிகப்பெரிய அளவில் விவாதிக்கப்படுது. ஆனால் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ்னால நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட், குறிப்பாக மாடுகளாவது குறுக்கில் நின்று ஆக்சிடென்ட் ஆகுது, நாய்கள் துரத்தி போய் கடிக்க போய் ஆக்சிடென்ட் நடக்குது. இந்த ஆக்சிடென்ட் மாடுகளால் ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட் விவாதிக்கப்பட்ட அளவுக்கு கூட நாய்களால் ஏற்படுற ஆக்சிடென்ட் விவாதிக்கப்படுறது இல்லை. அதனால தான் பார்த்தோம்னா ஸ்ட்ரே கேட்டில்ஸுக்கு ஷெல்டர் வச்சு ஷெல்டரில் பாதுகாக்கணும், உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விவாதங்கள் நடக்கிற இடத்துல நாய்களுக்கு ஷெல்டர் வைக்கணும்னு சொல்லும்போது ஷெல்டர் கூடாது, ஷெல்டருங்கிறது ஒரு டார்ச்சர் கேம்ப் அப்படின்னு இங்கே அதை மாத்துறாங்க. அப்போ இங்கே மெயினாக என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நாய்களால் நடக்குது அப்படின்னு தொகுத்து பார்த்தோம்னா முதல்ல நாய்க்கடி அப்படிங்கிறது ஒன்று, உயிரிழப்பு, அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு, ரேபிஸ், இதெல்லாம் ஒன்று. ரெண்டாவது இதற்காக அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய பெரும் செலவு, இது ஒரு பெரிய பொருள் இழப்பை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்துது, இது ரெண்டாவது. மூணாவது ஆக்சிடென்ட்ஸ், இதனாலேயும் உயிரிழப்பு ஏற்படுது. நாலாவது குழந்தைகள் ரோட்டில் தெருக்களில் சுதந்திரமாக விளையாட முடியாத ஒரு தன்மை. ஒரு சுதந்திர நாட்டில் ரோட்லேயும் தெருவுலையும் குழந்தைகள் சுதந்திரமாக விளையாட முடியாத ஒரு சூழல் அது நாய்களால் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப முக்கியமான கன்சர்னாக பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த இன்னைக்கு மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய, மிகப்பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனாக வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேபிடோ, பிக் பாஸ்கெட், ஜெப்டோ, பிளிங்கிட், இந்த மாதிரியான டெலிவரி
பண்ணக்கூடிய வேலைகள், பைக் டாக்ஸி மாதிரியான ஒர்க்கு, இதிலெல்லாம் பார்த்தோம்னா இரவு நேரங்களில் பல தெருக்களுக்கு அவங்க போய் ஆட்களை இறக்கி விடுறதுக்கு போக வேண்டியிருக்கு. பல நேரங்களில் உணவு டெலிவரி பண்ண மிட் நைட்டில் கூட, சென்னை மாதிரியான சிட்டிஸில் மிட் நைட்டில் கூட உணவு டெலிவரிக்காக போகிறாங்க. மிட் நைட்டில் பைக் டாக்ஸி ஓட்டி ஆட்களை போயிட்டு இறக்கி விட்டு வராங்க. இந்த மாதிரியான பல வேலைகளில் பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கன்சர்னாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நானே பல நேரங்களில் நேரடியாக பார்த்துருக்கேன். உணவு டெலிவரி பண்ண வரவங்களை நாய்கள் குரூப்பாக சூழ்ந்துக்கிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதை பல நேரங்களில் நானே நேரடியாக பார்த்துருக்கேன். அடுத்தது இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தெருநாய்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால இவ்வளவு நாய்கள் 1.8 லட்சம் நாய் சென்னையில் இருக்குது. இவ்வளவு நாய்கள் தெருக்கல்ல அதுங்க போற அந்த கழிவுகள் இருக்குல்ல, இதை டெய்லி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆட்களா தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க. மனித கழிவுகளையே மனிதர்கள் அள்ளக்கூடாது அப்படிங்கிற விவாதங்கள், முழக்கங்கள்லாம் இங்கே வந்துகிட்டு இருக்கும்போது நாய்களின் கழிவுகளை தூய்மை பணியாளர்கள் தினசரி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுமே கூட பார்த்தோம்னா பல நோய் தாக்குதலுக்கு இந்த கழிவுகள் மூலமா உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் நீயானாவில் விவாதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பெட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒருத்தர் வந்து அதை வாக்கிங் கூட்டு போறாரு அப்படின்னா, அதை வாக்கிங் கூட்டு போகும்போது அது ஏதாவது ரோட்டில் அது கழிவு வந்து பண்ணி வச்சுது அப்படின்னா அதை சம்மந்தப்பட்ட அந்த ஓனர் தான் எடுக்கணும், க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ். அந்த ரூல்ஸை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் தெருநாய்களுக்கு அந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி உள்ள யாருமே இல்லாததுனால அந்த கழிவுகளை மொத்தமும் சுத்தம் பண்ண வேண்டிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்கள் மேலே திணிக்கப்படுது. அப்போ வருஷத்துக்கு 1000 கோடி 2000 கோடி நாய்களுக்காக அரசால செலவு பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் வேகமாக கேட்பீங்க அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் அவங்க தனியார் மயப்படுத்துறதுக்கு எதிராக இப்போ சமீபத்தில் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தில் அவங்க வச்ச முக்கியமான கோரிக்கை என்னென்னா, அவங்க 23,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ தனியார் கையில் போகிறது மூலமாக அவங்களுடைய சம்பளம் 7,000 ரூபா வரை மாதத்துக்கு குறைஞ்சிரும் அப்படிங்கிறது. அப்போ இந்த நகரத்தையே, மாநகரத்தையே நோய்கள்லேருந்து பாதுகாக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு 7,000 ரூபா சம்பளம் மாதம் அவங்க வாங்கினதை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் வந்து தனியார் கையில் கொடுத்து முயற்சி பண்ணுறாங்க. அப்போ இதை எதிர்த்து இங்கே யாருக்குமே கோபம் வரல. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட டாக் லவர்ஸாக இருக்கிறவங்க இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துக்காக குரல் கொடுத்தாங்களான்னு கேட்டால் இல்லை. அப்போ இது ஒரு 7,000 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன பிரச்சனைன்னு நம்மளை வந்து குரல் கொடுக்கல. ஆனால் நாய்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு அரசாங்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்த பிரச்சனையாக பார்த்தோம்னா, இரவில் செகண்ட் ஷிஃப்ட்டோ நைட் ஷிஃப்ட்டோ போயிட்டு வரவங்க பல பேர் வண்டி இல்லாமல் நடந்து போகக்கூடியவங்களா பல பேர் இருக்கிறாங்க. அவங்க மெயின் ரோட்டில் இறங்கி, பஸ்ஸில் இருந்து இறங்கி ஒரு 2-3 தெரு தாண்டி தான் அவங்களுடைய வீட்டுக்கு போக வேண்டிய சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்து டெய்லி நைட்டு வீட்டுக்கு போய் சேர்றது அப்படிங்கிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருந்துகிட்டு இருக்கு. இதனாலேயே பார்த்தோம்னா பல பேர் இரவில் ரோட்டில் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய அச்சத்தோடு நடக்க வேண்டியதாக இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ப்ராப்ளம். அப்போ இவ்வளவு பிரச்சனை நாய்களை மையப்படுத்தி ஒரு சமூகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. இதை பற்றின பெரிய விவாதம் ஆகாமலே இங்கே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் டாக் லவர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இர்ரெஸ்பான்சிபிள் ஃபீடிங் பண்ணுறது மட்டும் இங்கே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த இர்ரெஸ்பான்சிபிள் ஃபீடிங், அதாவது பைக்கில் வர்றது, 4 தெருவுக்கு போகிறது, அங்கே வந்து ஒரு இதில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிலேயோ இதுலேயோ வந்து ஃபுட்டு கொண்டு வர்றது, நாய்களுக்கு வச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறது. அந்த நாய்கள் மேலே பொறுப்பெடுத்துக்கிறது கிடையாது, ஆனால் ஃபீடிங் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபீடிங் பண்ணக்கூடிய தெருக்கள்லையோ இடங்கள்லையோ பார்த்தோம்னா நாய்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகமாகுது. நாய்களுடைய ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அதிகமாகுது. இதனால அந்த தெருக்களில் நாய்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது தீவிரமாயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் நாங்கள் பர்த் கண்ட்ரோல் அரசாங்கம் பண்ணணும் தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கம் இர்ரெஸ்பான்சிபிள் ஃபீடிங்கை வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதும் இங்கே வந்து தொடர்ச்சியான ஒரு போக்காக இருந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு காட்டுக்குள்ளேயோ டூரிஸ்ட் பிளேஸுக்கோ வண்டி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு ஃபீடு பண்ணாதீங்க, வனவிலங்குகளுக்கு ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு போர்டு வச்சிருக்கிறத நீங்கள் பல இடங்களில் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நாய்களுக்கும் இங்கே வந்து தேவையில்லாத ஃபீடிங். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாய் இருக்குதுன்னா அதுக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு ஃபீட் பண்ணுங்கள், இல்லை அதை தத்தெடுத்துக்குங்க. தேவையில்லாமல் போயிட்டு இர்ரெஸ்பான்சிபிளாக வேறு தெருக்களில், மாநகரம் முழுக்க இருக்கக்கூடிய தெருக்களில் போயிட்டு ஃபீட் பண்ணுறது மூலமாக அந்த தெருக்களில் நாய்களுக்கு ஒரு டெரிட்டோரியல் பிஹேவியரை உருவாக்குறீங்க, ஒரு அக்ரெஷனை கிரியேட் பண்ணுறீங்க. அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு நீங்கள் துணை போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில் முன்வைக்கப்பட்ட இன்னொரு வாதம் என்ன அப்படின்னா, நாய்கள் போயிடுச்சுன்னா எலிகள் அதிகமாயிடும், நாய்கள்லாம் நீங்கள் ஷெல்டரில் கொண்டு போயிட்டீங்கன்னா எலிகள் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால பார்த்தோம்னா பிளேக் மாதிரியான எலிகளால் பரவக்கூடிய தொற்று நோய்கள் பரவும் அப்படின்னு. இதெல்லாம் லாஜிக்கே இல்லாத வாதங்கள். எலிகளை குறைப்பதற்கு, எலிகளினுடைய இனப்பெருக்கத்தை தடுப்பதற்கு நாய்கள் மட்டும்தான் ஒரு தனியான தடுப்பு வழிமுறையாக இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதற்கான ஆய்வுபூர்வமான சான்றுகள்லாம் இல்லை. நாய்கள் ஒன் ஆஃப் தி ஃபேக்டரா இருக்கலாம். இப்போ ஐரோப்பிய நாடுகளில் ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் கிடையாது. அங்க எலிகளால் பரவக்கூடிய பிளேக் வந்து பெரிய அளவில் இன்னும் பரவிட்டு இருக்கான்னு கேட்டால் அங்கே அவங்களால எலிகளுடைய இனப்பெருக்கத்தை பரவலை தடுக்க முடிஞ்சிருக்கு. அப்போ எலிகளை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வேற ப்ராசஸிங் இருக்கு. நாய்கள், தெரு நாய்கள் இருந்தாதான் எலிகள் கண்ட்ரோலா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் லாஜிக்கே இல்லாத ஒரு வாதம். அடுத்ததா, என் தெருவில் இருக்கு நாய், என் ஏரியாவில் இருக்கு நாய், அதை எப்படி நீங்க ஏன் பர்மிஷன் இல்லாமல் ஷெல்டரில் கொண்டு போய் தூக்கி போடுங்க, அது ஏன் நாய் எப்படி போடுவீங்க, நீங்கள் அங்கே வச்சு என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு என்ன வசதியை நாய்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்லாம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கக்கூடியவர்கள், கவனிக்காத, அவங்க கண்களுக்கு தெரியாத, அவங்க காதுகளுக்கு கேட்காத ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த 2015 வெள்ளத்துக்கு பிறகு பார்த்தோம்னா சென்னையில் 50,000க்கும் அதிகமான ஃபேமிலிஸ், இந்த குடும்பங்களை சென்னை நகரத்தை விட்டு வெளியேற்றுவதற்கான திட்டமிடல் நடத்தப்பட்டு அது படிப்படியாக நிகழ்ந்து கொண்டிருக்கு. 50,000க்கும் அதிகமான குடும்பங்கள் அப்படின்னா 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை சென்னை மாநகரத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டுக்கிட்டு இருக்கு. குழந்தைங்களுக்கு, அவங்க வீட்டு பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் எக்ஸாம் நடக்கும்போது, ஆனுவல் எக்ஸாம் நடக்கும்போது, ஆஃப் இயர்லி எக்ஸாம் நடக்கும்போது அங்கே வந்து வீடுகளை இடித்து அவங்கள வெளியேற்றுற ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மக்களை கொண்டு போயிட்டு மொத்தமாக ஒரே இடத்துல, கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் மாதிரியான ஒரே இடத்துல பல ஏரியாக்களில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போய் ஒரே இடத்துல குப்பைகள் மாதிரி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 லட்சம் மக்களை சிட்டிக்குள்ளேருந்து தூக்கி போட்டு ஒரே இடத்துல கொண்டு போய் ஷெல்டர் மாதிரியான ஒரு இடத்துல தான் குவிச்சிருக்கிறது இந்த அரசாங்கம். அப்போ நமக்கு கோபம் வந்துதா? சென்னையில் இருக்கக்கூடிய 1.8 லட்சம் நாய்களை அரசாங்கத்தால் வெளியேற்றி பார்த்துக்க முடியாது, அது ஒரு டார்ச்சர் கேம்ப் அப்படின்னு வாதாடுகிற நாய் ஆர்வலர்களால் 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் கொண்டு போய் கண்ணகி நகர்லையும், செம்மஞ்சேரிலையும், பெரும்பாக்கத்துலையும் ஷெல்டர் மாதிரியான வீடுகளில் தான் வைக்கப்பட்டிருக்காங்க அவங்க. அப்போ இவ்வளோ மக்களை நீங்கள் மாநகரத்தை விட்டு எப்படி வெளியேற்றுவீங்க அப்படிங்கிற கேள்வியை என்றாவது நாய் ஆர்வலர்கள் எழுப்பியதுண்டா? அப்போ 2 லட்சம் மக்களை அரசாங்கம் நகரத்தை விட்டு, மாநகரத்தை விட்டு இங்கே பிஸ்னஸ் வளரணும், இங்கே ஒரு பெரிய சிப்காட் வரணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை வெளியேற்றும் போது, அரசாங்கம் வெளியேற்றும் போது பொருளாதார வளர்ச்சி முக்கியம்னா மக்கள் வந்து வேறு இடத்துக்கு நகர்ந்து தான் ஆகணும், ஏன்னா இதெல்லாம் நாட்டினுடைய கொள்கை, நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்லாம் சொல்லி இங்கே கண்ணை மூடி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும் போது நாய்களை 1.8 லட்சம் நாய்களை ஷெல்டரில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை ஏன் இவ்வளோ அக்ரஸிவாக நம்ம எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. மனிதர்களை அப்புறப்படுத்தும் போது அமைதியாக இருந்து விட்டு நாய்களை அப்புறப்படுத்தினா ஷெல்டரில் கொண்டு போகணும்னு சொன்னால் எப்படி இவ்வளவு கோபம் எக்ஸ்க்ளூசிவாக நாய்களுக்கு வருது அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி. அடுத்ததான் இங்கே இன்னொரு அந்த நிகழ்ச்சியில் வைக்கப்பட்ட வாதத்தை குறித்து இன்னொரு விமர்சனம் எழுந்திருக்கு. அதாவது நாய் ஆர்வலர்கள், நாய்களை விரும்புபவர்கள் எல்லாருமே எலைட் மக்கள் அப்படின்னு அந்த நிகழ்ச்சி வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. இது ரொம்ப தவறான பார்வை. நீங்கள் கிராமங்களுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஏழை மக்கள் அவங்க குடிசையில் நாய்க்கு இடம் விட்டுருப்பாங்க. அவங்க டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ நாய்க்கு சாப்பாடு வைப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷன் வந்து நம்ம ஊரில் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற வாதங்கள் இங்கே இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இங்கே நம்ம பிரைமரி சிக்கலாக பார்க்குறதே எப்படின்னா, நாய்கள் மாநகரங்களிலும் நகரங்களிலும் தான் நாய்கள் வந்து ஒரு பெரிய சிக்கல் பொருளாக இருக்குது. இப்போ கிராமங்களை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கிராமத்தில் ஒரு 10 தெரு இருக்குது அப்படின்னா அந்த 10 தெருவிலையும் ஒவ்வொரு தெருவிலையும் ஒரு 2-3 நாய் இருக்கும். அந்த தெருக்களில் இருக்கக்கூடிய எல்லா மக்களினுடைய முகங்களும் அந்த நாய்க்கு பரிச்சயமாக இருக்கும். அதனால் அங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்காது. அப்படியே அங்கே இருக்கிற யாரையாவது அந்த ஒரு நாய் கடிச்சுது அப்படின்னா கிராமத்து மக்கள் அவங்க ஹேண்டில் பண்ணுற வழியில் அந்த நாயை வந்து அடிச்சோ இல்லை வேற ஏதோ பண்ணியோ அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது காலங்காலமாக நடந்துட்டு வருது. இதனால் கிராமங்களில் நாய்களினுடைய சிக்கல் அப்படிங்கிறது வேற. ஏன்னா கிராமங்களுக்கு
தினசரி வெளியிலேருந்து ஒரு புது ஆள் ஒவ்வொரு தெருவுக்கும் போயினே இருக்க போகிறது இல்லை. அந்த தெருவில் இருக்கவங்க தான் அந்த தெருவில் இருப்பாங்க. அதிகபட்சம் அந்த வேற தெருவிலேருந்து அந்த தெருவுக்கு வருவாங்களே தவிர வெவ்வேறு ஊர்களிலிருந்து தினசரி ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க போகிறதில்ல யாரும். அதனால் கிராமங்களில் நாய்களினுடைய சிக்கல் அப்படிங்கிறது வேறு பார்வை கொண்டது. ஆனால் மாநகரங்கள்லேயோ நகரங்கள்லேயோ நாய்களுடைய பிரச்சனைங்கிறது வேற. இங்கே மாநகரங்களில் ஒவ்வொரு தெருக்கள்லையுமே பார்த்தோம்னா தினசரி பல பேர் முகம் தெரியாத அடையாளம் தெரியாத பல பேர் வந்துட்டு போக வேண்டியிருக்கு. வணிகம் சார்ந்தும் வேலைவாய்ப்பு சார்ந்தும் இங்க ஒவ்வொருத்தருமே 10-15 ஸ்ட்ரீட்டை கடந்து தான் வேலைக்கு போக வேண்டியிருக்கு. இப்போ மாநகரங்கள் கிராமங்கள் மாதிரியான இடம் கிடையாது. இங்க ஒவ்வொரு தெருவிலையும் 10 நாய் 15 நாயின்னு எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தொடர்ச்சியா. இன்னும் சொல்லணும் அப்படின்னா மாநகரங்கள்ல கிராமங்கள்ல வளர்க்குற மாதிரி மாடு மாநகரங்கள்ல அதிகமா வளர்த்தப்பட்டா அதுவே பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஒரு மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்கு அதெல்லாம் தடையா இருக்கும். இதெல்லாம் ஒரு போக்குவரத்துக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்லாம் சொல்லி மாடுகளை வளர்க்குறதுக்கே மாநகரங்கள்ல பார்த்தோம்னா பெரிய அளவிலான கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க கிராமங்கள்ல வளர்க்குற மாதிரி ஈஸியா மாடுகளை மாநகரங்கள்ல வச்சு வளர்க்க முடியாது. அதனாலதான் மாடுகள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் சிட்டியில பார்த்தோம்னா. அப்போ நாய்கள் இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் தெருக்களில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது என்னைக்குனாலும் அது ஒரு சிக்கலாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நம்ம கிராமங்களில் உள்ள நாய்களினுடைய பிரச்சனையை கொண்டு மாநகரம் நகராட்சி பகுதிகளில் இருக்கக்கூடிய நாய்களுடைய பிரச்சனையோடு ஒப்பிட முடியாது. கிராமங்களில் போயிட்டு நீங்கள் மாடு வளர்க்குறது ஒரு சிக்கல் அப்படின்னு பேச முடியாது. ஆனால் மாநகரத்தில் மாடு வளர்க்குறது சிக்கல் அப்படின்னு மாநகர மன்றத்திலேயே விவாதிக்கப்படுது. அதனால் 2 களங்களுமே வேற, 2 பொருளாதார சூழல்களுமே வேற, 2 பகுதிகளுடைய வாழ்நிலை சூழல்களுமே வேற. இப்போ இந்த இடத்துல இருந்து தான் இந்த நாய்களினுடைய பிரச்சனையை ஒரு சிட்டிலையும் டவுன்லையும் நாய்களுடைய பிரச்சனை எவ்வளவு வீரியமானது எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. சரி, இந்த பிரச்சனைக்கு ஷெல்டரை தாண்டி இன்னொரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வுக்கு விலங்கு நல ஆர்வலர்கள் முன் வந்தாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றமாக அமையும். யாருக்கும் சிக்கல் இல்லாத ஒரு ஆரோக்கியமான மாற்றமாகவும் அது அமையும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் கூட இதை நம்ம சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா இப்போ 2019 எடுத்த அந்த லைவ் ஸ்டாக் சென்சஸ் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 12,96,000 நாய்கள், கிட்டத்தட்ட 13 லட்சம் நாய்கள் இருக்கு. அதுல ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறது 4,41,000 நாய். அப்ப இந்த டேட்டாவில இருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா ஸ்ட்ரே டாக்ஸை காட்டிலும் வளர்ப்பு நாய்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த டேட்டாவில இருந்து இந்த டேட்டாவில் சில கேப் இருக்கலாம். ஆனால் ஒரு ஓவரால் பிக்சராக நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரே டாக்ஸ் அளவுக்கு பெட் டாக்ஸும் அதிகமாக வளர்க்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அப்போ நம்ம இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா இங்கே வளர்க்கக்கூடிய பெட் டாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பெரும்பாலும் பார்த்தோம்னா எல்லாமே பார்த்தோம்னா ஃபாரின் பிரீட் டாக்ஸ் தான் இங்கே நிறைய பேர் பெட்டாக வளர்க்குறதுக்கு சூஸ் பண்ணுறாங்க. அப்போ உண்மையிலே நீங்கள் விலங்கு நல ஆர்வலர்கள் தெருநாய்களுக்கு எந்த சிக்கலுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் வலியுறுத்த வேண்டியது என்ன அப்படின்னா இங்கே வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட் டாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வெளிநாட்டு நாய்களை நாம் யாரும் வாங்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய தெருநாய்களை தத்தெடுத்து தான் வளர்க்குறதுக்கான வழிமுறைகளை உருவாக்கணும். இந்த கேம்பெயினை தான் விலங்கு நல ஆர்வலர்கள் செய்ய வேண்டியிருக்கு. இப்போ அரசாங்கம் ஒரு ஷெல்டர் உருவாக்கி அந்த ஷெல்டரில் நாய்களை வச்சிருந்து ஒரு ரெகுலேஷனோட லைசன்ஸோட தெருநாய்களை தத்தெடுப்பதற்காக கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய பெட் ஓனர்ஸ் எல்லாருமே விலங்கு நல ஆர்வலர்கள் எல்லாருமே விலங்கை வளர்க்கணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த தெருநாய்களில் ஒன்றை தத்தெடுத்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வளர்த்தாங்க அப்படின்னா இங்கே உண்மையிலேயே தெருநாய் சிக்கல் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி நாய்களுக்கும் சிக்கல் இல்லாமல் போயிடும். நாய்களும் பாதுகாக்கப்படும், தெருநாய்களிடமிருந்து மக்களும் குழந்தைகளும் முதியவர்களும் பாதுகாக்கப்படுவாங்க. இதுதான் ஒரு மியூச்சுவலான ஒரு சொல்யூஷனாக இதுக்கு இருக்க முடியும். இப்போ 13 லட்சம் நாய் இருக்குது, 4.5 லட்சம் தான் தெருநாய் அப்படின்னா தெருநாய்களை விட அதிகமாக வளர்ப்பு நாய்கள் இருக்குது. அப்போ இந்த வளர்ப்பு நாயை வளர்க்குறவங்கலாம் ஃபாரின் டாக்ஸை வளர்க்கறதுக்கு பதிலாக தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். ஃபாரின் டாக்ஸை தத்தெடுத்து வளர்க்குறதுக்கான அந்த நடைமுறைகளை அதை தடை பண்ணணும் அல்லது அதை இன்னும் கடினமானதாக மாற்றணும். தெருநாய்களை தத்தெடுத்து வளர்ப்பதற்கான பிரச்சாரத்தை செய்யணும், அதற்கான வழிமுறைகளை உருவாக்கணும். இது ரொம்ப தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பெருமளவிலான ஒரு கேம்பெயினாக விலங்கு நல ஆர்வலர்கள் முன்னெடுத்து போய் இதை எல்லாருக்கும் ரீச் பண்ணணும். அப்படிங்கிறது தான் தெரு நாய்களுக்கும் பாதிப்பில்லாத ஒரு நடைமுறையாக இருக்கும், மக்களுக்கும் பாதிப்பில்லாத ஒரு நடைமுறையாக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.